Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. பியூட்டிஃபுல் கார்டன் சிட்டியிலிருந்து ஒரு வெரி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்காங்க. இவங்களை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரிலாக்ஸ்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, காயத்ரி ராம்குமார், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஹலோ பாரதி, இந்த பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் காயத்ரி. ரீசன்ட் டேஸில் ஐடி ஜாபுக்காக பெங்களூருக்கு நிறைய பேர் மூவ் பண்ணுறாங்க. அதனால் பெங்களூர் சிட்டி ரொம்ப க்ரௌடடாக ஆகிட்டே வருது. நீங்கள் பெங்களூர் பார்ன் அண்ட் பாட்டப் அப்படிங்கிறதுனால பலருக்கும் தெரியாத அந்த ஓல்டு பியூட்டிஃபுல் பெங்களூர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பா. ஸோ பெங்களூருங்கிறது வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க பிறந்த வளர்ந்த ஊர் அப்படிங்கிறச்சு இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தெம். ஸோ பட் அதே அந்த விஷயத்துல வந்து ஐ எம் ஃபார்ச்சுனேட்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகான ஊர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா. எல்லாருக்கும் ஞாபகம் வருது உடனே ஒரு லால்பாகா இருக்கட்டும், இல்ல கப்பன் பார்க்கா இருக்கட்டும், அங்க இருக்கிற அழகான செடிகளா இருக்கட்டும், பசவன்குடி பியூட்டிஃபுல் அந்த ரோட்ஸ், அந்த பக்கத்துல இருக்கிற ட்ரீஸ், அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அப்பா வந்து வாஸ் ஒர்க்கிங் ஃபார் இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிஎல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ நான் பிறந்தது அந்த பக்கம் வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணராஜபுரம், ஒயிட்ஃபீல்ட் அந்த சைட்ல தான் இருந்தோம். அந்த ஐடிஐ டவுன்ஷிப்பே நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். வந்து ஸோ நீங்க கப்பன் பார்க்லயோ லால்பாக்லயோ பாக்குற அந்த கிரீனரி, அந்த பியூட்டி வந்து we were seeing it locally. வீட்டுக்கு பக்கத்துல வந்து we used to see that every single day. ஸோ நீங்க இங்க வந்து மார்ச் ஏப்ரல் மாசம் வந்து we see அந்த செரி பிளாசம் எல்லாம் பாக்குற ரோட்ல நடந்து போறச்சே அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற மரங்கள், அந்த பூத்து குலுங்குற பூக்கள் எல்லாம் பாக்குறோம். அது வந்து growing up பெங்களூர்ல வந்து that was an everyday sight for us. ஸோ அது that was the old Bangalore. அதே மாதிரி டிராபிக் ரொம்ப இருக்கவே இருக்காது. ஸோ இட்ஸ் a very calm and quiet place. அதே மாதிரி மக்களும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப they have a lot of warmth in them தான் நான் சொல்லுவேன். வந்து I mean there are so many different aspects that makes Bangalore special எனக்கு தோணும். ஸோ அதே மாதிரி நீங்க சாப்பாடை பத்தி யோசிச்சீங்கன்னா தர்ஷினி ஹோட்டல் வந்து திரும்பி இந்த முக்கள் எல்லாம் தர்ஷினியா இருக்கும் உங்களுக்கு. அவங்க கிடைக்கிற காஃபியா இருக்கட்டும், இல்ல அக்கி ரொட்டியா இருக்கட்டும், இல்ல அவங்க சாம்பாரா இருக்கட்டும். அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் அந்த சாம்பாருங்கிறது வந்து. சில பேர் அந்த டெசர்ட்டுமாங்க உடனே வெள்ளத்தை போட்டு. பட் அந்த பெங்களூர்ல அந்த கிளைமேட்ல அந்த சுட சுட அந்த இட்லியும் அந்த சாம்பாரும் இட் ஹேஸ் அ டிஃபரெண்ட் டேஸ்ட் டெஃபினட்டா. ஸோ அதுக்கு உண்டான அந்த காலத்து சாம் வந்து ஒரு டெஃபினெட்லி தேர். இப்ப பாத்தீங்கன்னா as you said the IT boomல வந்து டிராபிக் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இப்ப நான் போனேன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் a lot of places. ஸோ எனக்கு வந்து அந்த லோக்கல் கம்யூனிட்டி ஐடிஐ கிட்ட போனேன்னா தென் ஐ நோ எல்லா ரோட்ஸும் தெரியும், எல்லாம் தெரியும். பட் அதில் அவுட் சைட் கொஞ்சம் சிட்டியில வந்துட்டுன்னா ஐ கெட் லாஸ்ட். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஃபிளைஓவர், எங்க பார்த்தாலும் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன், எங்க பார்த்தாலும் டிராபிக். ஸோ அது கேட்கவே வேண்டாம். இட்ஸ் உலக அறிஞ்ச விஷயம் பெங்களூரோட டிராபிக். கொஞ்சம் அது வருத்தமா இருக்கு. பட் யூனோ the city has to keep up to everything that is developing இல்லையா. ஸோ அதனால மட்டும் அது வந்து இட்ஸ் unavoidable தான். that's how I see it. ஏன்னா சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா நீங்க சொல்றச்சு எல்லா ஐடி கம்பெனிஸ், எல்லா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே அங்கதான் வந்துட்டு இருக்கு. ஸோ it just comes with the package, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் பாத்தீங்கன்னா அந்த பெங்களூரோட வார்ம்த், அந்த everything is still there அப்படின்னு தான் தோணும். it hasn't lost its spirit, it hasn't lost its resilience. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இன்னுமே. இப்ப கூட நான் இந்த ஏப்ரல் மாசம் when I was in Bangalore I could still see அந்த greenery வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அது அப்படியே மெயின்டைன் ஆகும்னு எதிர்பார்க்கிறேன். லாட் ஆஃப் பிளேசஸ் கட் பண்ணிட்டாங்க மரங்களை எல்லாத்தையும். பட் ஒரு சில இடங்கள்ல இன்னும் அந்த பூத்துக்குள்ளுங்கிற அந்த செடிகள்லாம் இன்னும் இருக்கு. ஸோ ட்ரூ. இப்போ பெங்களூர் நிறைய மாறினாலும் அதன் தனிப்பட்ட அழகு இன்னும் மாறலை அப்படின்னு சொன்னது ரொம்ப கரெக்டு. அடுத்து உங்கள் கரியர் பற்றி பேசுவோம். நீங்கள் இந்தியா, யூஎஸ், யூகே எல்லா இடங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மட்டும் அந்த ஆஸ்பெக்ட மட்டும் நம்ம பார்த்தோம்னா டெஃபினெட்லி யூஎஸ், யூகே வந்து இஸ் மச் பெட்டர் தென் இந்தியா, பாரதி. ஸோ இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ டிஃபரன்சியேஷன் பிட்வீன் ஒர்க் டைம் அண்ட் ஹோம் டைம்ங்கிற மாதிரி. ஃபேமிலி டைம்ல ஒரு டிஃபரன்சியேஷனே இல்லை.
எல்லாருமே வந்து அந்த சோஷியல் நார்ம்ஸ் வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து கரியரை ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம் as compared to பர்சனல் டைம் இல்லை ஃபேமிலி டைமை விட கரியரை தான் ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்றோம். எல்லாருமே லாங் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி இன் ஆஃபீஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டேக் அன் ஆஃபீஸ் கால் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ கிவன் மாதிரி ஆயிடுது. அதே நீங்க யூகேலயோ யூஎஸ்லயோ பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா by 5:30 6 o'clock they finish it. அதுக்கப்புறம் இருக்கிற டைம் வந்து இட்ஸ் டெடிகேட்டட் டு யூ ஆர் யுவர் ஃபேமிலி ஆர் whatever it is that you do அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ people are more focused and dedicated between that 8:30 and 5:30 here. அதனால ஒரு நிறைய அந்த டைம்ல வந்து நிறைய வேலைகள் அவங்க முடிக்கிறாங்களோன்னு தோணுது. அன்லைக் இந்தியால வந்து we work longer hours but end of the day output எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா maybe it's not as much as what people get done here in 8 hours அப்படிங்கிறது. That is just my thought. ஏன்னா அப்படிதான் நான் பாக்குறேன். But I could be wrong, but that's how I felt working in different places. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது வந்து lot of openness to mental health வந்து appreciating that if somebody has a challenge, somebody has a limitation அப்படின்னா வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்றது, அதெல்லாம் வந்து I've seen it to be a lot better in UK and US as compared to India. So அது வந்து ஒரு பெரிய distinguishing factor between the two. ப்ரோன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து யூ கெட் அ லாட் ஆஃப் ஹெல்ப் தட் யூ கேன் ஆஸ்க் ஃபார். ஸோ இந்த காலையில வந்து ஒருத்தங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, ஈவினிங் வந்து யாராவது டின்னர் குக் பண்ணிட்டு போயிடுவாங்க, வந்து ஹவுஸ் ஹெல்ப் இருப்பாங்க ஃபார் ஆல் த அதர் கிளீனிங் டிஷஸ் அண்ட் எவ்ரி திங். அதுக்கெல்லாம் வந்து ஆள் வந்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இங்க நமக்கு யூகேல யூஎஸ்ல வந்து இட்ஸ் நாட் டே டு டே இட்ஸ் நாட் அஃபோர்டபிள். யூ கேன் டூ இட் ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணலாம். டே டு டே அஃபோர்டபிலிட்டி அது கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்தியாவை பீட் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. தட்ஸ் அ வெரி தாட்ஃபுல் கம்பேரிசன் காயத்ரி. நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் டைம் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் இந்தியாவில் வரணும். இப்போ லண்டன்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஒரு நியூ மியூசிக் கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் இந்தியால இருந்து வந்து பெரிய லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறாங்க. நீங்க ரீசெண்டா போன கான்சர்ட்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்ஸ் எதுன்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் நிஜமாவே உங்க 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் ஒன் மோர் ரீசன் டு தேங்க் யூ இஸ் the reason I started it, when a concert போக ஆரம்பிச்சதே வந்து I met ரம்யா in பொங்கல் செலிப்ரேஷன், ஒன் ஆஃப் த பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி அதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அண்ட் செகண்ட்லி வந்து ரம்யா, நம்ம குரூப்ல இருக்கிற ரம்யாவுக்கு வந்து அந்த ஈவெண்ட்ல பார்த்து பேசிட்டு இருந்த போது we kind of started talking and this became a common topic of interest for both of us. So அவங்க வந்து நிறைய கான்சர்ட்ஸ் நான் போயிட்டு இருக்கேன், ஒரு குரூப்பே இருக்கு, we go from Sutton அப்படின்னாங்க. So that's how I got to know her and I said நீங்க போர்ச்ச நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா என்னையும் கூப்பிடுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் தான் இல்லாம நான் தவிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். she's been kind enough. வந்து அவங்க தான் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் சித் ஸ்ரீராம் கான்சர்ட் வந்து she helped me book tickets and all that. அண்ட் அதுக்கப்புறம் ஹரிஹரன் போனோம். ஐ மீன் ஒரு பெரிய குரூப், வெரி வெரி லவ்லி பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஹோல் குரூப்ல. அந்த போனா அது வந்து இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எனர்ஜி. ஆக்சுவலி நீங்க வந்து நம்ம என்னதான் நம்ம அந்த ஸ்பாட்டிஃபைலயோ இல்லை யூடியூப்லயோ எங்கேயோ அந்த பாட்டை கேட்டாலும் அது நேர போய் அந்த லைவ் எனர்ஜி அந்த அன்ஃபில்டர்ட் சவுண்ட் பாக்கறச்சே வந்து இட் கிவ்ஸ் யூ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஒரு பீட்டும் அந்த ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கு டு see it in person. And you feel a connection to that artist. So அந்த ஆர்டிஸ்டோட பாட்டு நம்ம நிறைய கேட்டிருப்போம், இன்டர்வியூஸ் கேட்டிருப்போம், பட் ஆக்சுவலி நமக்கு கண்ணு முன்னாடி அவங்க பாடுறாங்க, they are moving to those songs and it's a great experience. அதே மாதிரி அந்த crowdம் வந்து brings a lot of energy. நிறைய shared energy இருக்கு, ஒரு நல்ல வைப் இருக்கு. அந்த ஒரு குரூப்ல நீங்க போனீங்கன்னா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு கத்திக்கிட்டு, ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு அதெல்லாம். I think those are the memorable moments. ரொம்ப அழகா சொன்னீங்க. லைவ் கான்சர்ட்ல ஆர்டிஸ்டுக்கும் க்ரௌடுக்கும் நமக்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் வரும் அப்படின்னு நீங்க சொன்னது வெரி ட்ரூ. அடுத்து உங்க ஃபிட்னஸ் ரொட்டீன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரியான ரூட்ல வாக்கிங் போக பிடிக்கும்? அப்படி லாங் வாக் போகும்போது உங்க மைண்டை எப்படி என்கேஜா வச்சுப்பீங்க? Sure. Now walking and yoga, those are the two things that I do. கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது டே டு டே ஏதாவது ஃபிட்னஸ் அப்படின்னா அது 2 தான் keeps me going. வாக்கிங் வந்து எனக்கு about 45 minutes to an hour வாக் பண்ணுவேன்.
எனக்கு ஆனா யாரோ ஒரு ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு புது ரூட்ஸ் தான் பிடிக்கும். அன்லைக் தெம் எனக்கு வந்து ஒரே ரூட் தான் பிடிக்கும். எனக்கு சேஞ்ச் அவர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப சேஞ்ச் பிடிக்காது. ஒரே ரூட்ல போறது தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் வெரி ஆங்ஷியஸ் இந்த புது ரூட்ல போனேன்னா வந்து ஏதாவது வித்தியாசமா இருந்தா ஐ நாட் டு கம்ஃபர்டபுள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால எனக்கு போற ரூட்டே போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அது போரே அடிக்காது. இட் கிவ்ஸ் மீ a lot of definition இந்த வாக்னே சொல்லலாம். எனக்கு அப்படி ஒரு ரெண்டு மூணு ரூட்ஸ் தான் வச்சிருக்கேன். யூஸ்வலி ஐ டேக் ஒன்லி தட். என்னோட கம்பெனி ஃபார் வாக்னு பாத்தீங்கன்னா வந்து என்னோட இதுதான் ஏர்பாட்ஸ் வித் சம் நைஸ் ஆல் டைம் ஃபேவரட் சிட் ஸ்ரீராம் ஒரு அரிஜித் சிங் அவங்க ரெண்டு பேரோட இது. இல்லைன்னா லாட் ஆஃப் பாட்காஸ்ட்னு கேட்டா நிறைய கேட்கறது வந்து தமிழ்ல பாரதி பாஸ்கர் நிறைய கேட்பேன். இன்ஃபேக்ட் அவங்க அந்த கோவிட் டைம்ல தான் ஐ திங்க் ஷி ஸ்டார்டட் லாட் ஆஃப் ஷேரிங் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். எதர் ஷி ரீட்ஸ் அ புக்கா படிப்பாங்க, இல்ல வந்து கதையா சொல்றாங்க. விதவிதமான எடுக்கிறாங்க. அவங்களோட டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் டாக் மாதிரி இருக்கும். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா சிட்னி ஷெல்டனோட புக்கை ஒன்று கதை சொல்லுவாங்க, இல்ல ஜெஃப்ரி ஆர்ச்சரோட ஒரு கதை சொல்லுவாங்க. தேர்ட் டே ஷில் சர்ப்ரைஸ் யூ வித் ஒரு மகாபாரதத்துல இருந்து ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த மகாபாரதத்துல இருந்து வந்து ஒரு குட்டி குட்டியா ஏதோ ஸ்டோரிஸ் சொல்றாங்க. லிட்டரலி அது when you connect the dots it gives goosebumps actually. இப்படிலாம் கூட இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து அழகா எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய தமிழ் எழுத்தாளர்களோட நிறைய கதைகளும் படிக்கிறாங்க. ஸோ எனக்கு பெங்களூருங்கிறதுனால என்னோட விஷன் ஆஃப் இதுல ரொம்ப தமிழ் எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ ஐ நெவர் பீன் பார்ட் ஆஃப் எனி தமிழ் லிட்ரேச்சர் வந்து ஹஸ் நாட் பீன் அ பார்ட் ஆஃப் மீ. இவங்க பாரதி பாஸ்கர் சொல்றச்சே அந்த கதைகள் எல்லாம் படிக்கிறச்சே தான் வந்து வா வாட் சச் வண்டர்ஃபுல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பேன். ஸோ டெஃபினெட்லி அது இல்ல அப்படின்னா நம்ம டாக்டர் பால் வந்து நிறைய கேட்பேன். ஐ திங்க் இஸ் பிரிட்டி ஃபேமஸ் இன் த சோஷியல் மீடியா ரைட் நவ். பயங்கர ஃபன்னியான பாட்காஸ்ட் நிறைய பெட்காம் ஷோஸ் நிறைய பண்றாரு. ஸோ அது பயங்கர இட் மேக்ஸ் யூ திங்க் அண்ட் இட் ஆல்சோ வெரி ஃபன்னி. தெர் இஸ் ஒன் மோர் கை இந்த மசாலா லேப்னு சொல்லிட்டு கிருஷ் அசோக், தெர் இஸ் a guy சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். So he talks a lot of science behind food. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா he conveys that information. So these are my companions for walking or yoga. வெரி நைஸ். வாக்கிங் போகும்போது மியூசிக், பாட்காஸ்ட் இதெல்லாம் கேட்க இன்னும் என்ஜாயபிளாக இருக்கும். அதில் பாரதி பாஸ்கர் அண்ட் டாக்டர் பால் பெஸ்ட் சாய்ஸ். ரெண்டு பேருமே வெரி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ். இப்போ நம்ம பாட்காஸ்ட்டை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி எனக்கான உங்க கேள்வியை கேட்கலாம். கண்டிப்பா. எனக்கு வந்து ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நீங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10+ இயர்ஸா இங்க வந்து இருந்திருக்கீங்க. சட்டன் காஷல்டன் பீச்சஸ், பான்ஸ்டட் இந்த ஏரியால இருந்திருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் ஹஸ் சேஞ்ச் ஃப்ரம் தென், நீங்க வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் வாட் ஹஸ் சேஞ்ச் இன் சட்டன்? வாட் யூ திங்க் எது பெட்டரா இருக்கு முன்னைக்கு இப்போ இது நல்லா டிஃபரெண்டா திஸ் இஸ் ஃபார் த பெட்டர்னு எது நீங்க நினைக்கிறீங்க? ஆர் இல்ல இது முன்னாடி நல்லா இருந்தது சடன் வந்து இந்த சாம வந்து லூஸ் பண்ணிடுது ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி வாட் இஸ் இட் தட் யூ திங்க்? அதுதான் என்னோட கேள்வி இன்னைக்கு. நீங்க இந்த பாட்காஸ்டோட பிகினிங்ல பெங்களூர் ரீசன்ட் டைம்ஸ்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. என்னோட அப்சர்வேஷன்ல இந்தியா அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இங்க நான் பார்த்ததில்ல. ஆனா இங்கே கிராமர் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஏஷியன் பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள் நிறைய இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் சென்ட்ரல் லண்டன் போனால் மட்டும்தான் நான் லண்டனில் இருக்கிறேன் அப்படிங்கிற யோசனையே வருது. இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான சேஞ்ச், சட்டன் ஸ்டேஷனை சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் புதுசாக வந்துட்டே இருக்கு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வெரி ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இந்த டெவலப்மெண்ட்னால டிராஃபிக் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும்தான் ஒரு முக்கிய டிராபேக்காக நான் பார்க்குறேன். ஆனாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சட்டனில் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே சட்டன் ரொம்ப பிடிக்கும். இதுதாங்க சட்டன் ஏரியா பற்றின என்னோட பார்வை. இந்த கேள்வியை கேட்டதற்கு மிக்க நன்றி. அதோட நீங்கள் ஷேர் பண்ணின உங்கள் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் காயத்ரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பாரதி. மோஸ்ட் வெல்கம் காயத்ரி. இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.